திமுகவை எதிர்ப்பவர்கள் அனைவருமே எதிரி கட்சிகளாக தங்களை சொல்லிக் கொள்கிறவர்கள் எல்லாம் உதிரி கட்சிகளாக இருக்கிறார்கள். ஒருவர் கூட வந்து திமுகவை வெல்லக்கூடிய சக்தியோடு தமிழ்நாட்டில் யாருமே இல்லை. சமீபத்தில் ஒரு செய்தி சார், டெல்லியில் பாஜக பிரமுகர்களும் எடப்பாடியுடைய மகன் மிதுன் பழனிசாமி அவர்களும் ஒரு மீட் பண்ணதாக ஒரு தகவல். அது வெளிப்படையாக எல்லா செய்தி ஊடகங்களும் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சா ஒரு வலிமையான கூட்டணி தானே. அந்த கூட்டணியால் திமுக எதிர்கொள்ள முடியாதா என்ன? மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும், அதுக்கு எந்த மாற்று ஒன்றும் இல்லை சார். வேலுமணி ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்களும் பாஜகவும் கூட்டணியில் இருந்திருந்தா கிட்டத்தட்ட ஒரு 15 இடங்களில் ஜெயிச்சிருப்போங்கிறாரு சார். ஜெயிச்சிருக்கலாம்ல, ஏன் விட்டாரு? அதுதான் நம்மளும் கேட்குறோம். ஜெயிச்சிருந்து அண்ணாமலைங்கிற ஒரே ஒரு ஃபேக்டரால தான் கூட்டணி முடிஞ்சது. ஒருவேளை அதெல்லாம் சும்மா வெளியில் சொல்லப்பட்ட காரணங்க. ஏற்கனவே பாஜகவுடைய அழுத்தத்தினால அதிமுக பின்னடைவுக்கு ஆளாயிருச்சு. தொண்டர்கள் அதிருப்தியில் இருந்தால் அண்ணாமலையை பயன்படுத்தி கொண்டார்கள். சரி, இப்போ 5 வருஷம் ஆட்சி சார், ஆன்டி இன்கம்பன்சி, ஒரு வலுவான கூட்டணி, திமுகவோட எதிர்ப்பை இவங்களால வந்து அறுவடை பண்ண முடியாதா என்ன? பாஜக அதிமுக கூட்டணியால அறுவடை பண்ண முடியும்? நிச்சயமா அறுவடை பண்ண முடியாது. அதிமுக சார் 10 வருஷமா கூப்பில் உட்கார வச்சிருந்தாங்க திமுக, ஜெயலலிதா தெரியும்ல. அது ஜெயலலிதா. இப்போ எடப்பாடி, நீங்கள் வந்து ஆளுமைகளினுடைய வேறுபாட்டை அறியாமல் பேசுறீங்க. எடப்பாடி வந்து ஒரு நாளும் ஜெயலலிதா ஆக முடியாது. லேடியா மோடியான்னு கேட்ட பாஜகவுக்கு வந்து பயத்தை ஏற்படுத்தி அவர்களை தோற்கடித்து ஓட விட்ட ஜெயலலிதாவுடைய ஆளுமைக்கு முன்னாடி எடப்பாடி வந்து அடிபணிந்து தனக்கு ஆளுமையே இல்லை என்பதை நிரூபித்த ஒரு எடப்பாடி.